தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல், எடப்பாடியார் எப்ப முதலமைச்சரா வருவார்? சினிமா கனவுடன் சென்னை வந்து எம்எல்ஏவின் உதவியாளராக இருந்தவர் கொங்கு மண்டலத்தின் தளபதியானது எப்படி? ஸ்லீப்பர் செல்கள் மூலம் எதிரணியை வீழ்த்தும் வியூகம். ஜெயலலிதாவின் கணக்கையே தவிடு பொடியாக்கிய அந்த தேர்தல் ரகசியம் என்ன? கலெக்டர் முதல் கடைநிலை ஊழியர் வரை மொத்த அரசு இயந்திரத்தையும் தன் கைக்குள் வைத்திருக்கும் யுக்தி. பரிசு, பணம், அதிகாரம், இதுதான் வேலுமணியின் தேர்தல் ஃபார்முலாவா? கொங்கு மண்டலத்தின் அசைக்க முடியாத சக்தியாக வலம் வரும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் தேர்தல் சாம்ராஜ்யத்தை அலசுகிறது களம் 8 வித் கரிகாலன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் சாம்பியன் பகுதியில் கடந்த வாரம் திமுகவோட கொங்கு மண்டல தளபதி செந்தில் பாலாஜி பற்றி, அவரோட தேர்தல் வியூகங்கள் பற்றி பார்த்தோம். இந்த வாரம் அதிமுகவோட கொங்கு மண்டல தளபதி, முன்னாள் அமைச்சர், அதிமுகவோட தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பான்மையான இடங்களை வந்து திமுக பிடிச்சி ஆட்சியில் இருந்தாலுமே கூட அந்த கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட திமுக கூட்டணி வெற்றி பெறல. அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் எஸ்பி வேலுமணி அப்படிங்கிறத உறுதியாகவே வந்து சொல்ல முடியும். அப்படி தேர்தல் வியூகங்களுக்காக அதிமுகவினரால் வந்து ரொம்பவே போற்றப்படக்கூடிய நபரா எஸ்பி வேலுமணி வந்து இருக்காரு. தேர்தல் வெற்றிக்கு அவர் வந்து என்னென்ன மாதிரியான வியூகங்கள் வகுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஒரு தேர்தல் வெற்றி, அதாவது தேர்தல் பொறுப்பாளரா கட்சிக்கு வந்து அவர் பெற்று கொடுத்த ஒரு வெற்றி அப்படிங்கிறதான் அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்ட அந்த அமைச்சர் பதவியையுமே திரும்ப கிடைக்கவும் வந்து காரணமாகவும் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட ஆரம்பகால அரசியல் பயணம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த குனியமுத்தூர் அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சுகுணாபுரம் அப்படிங்கிற கிராமம் தான் எஸ்பி வேலுமணியோட சொந்த ஊர். எஸ்பி வேலுமணியோட தந்தை பழனிசாமி ஒரு அதிமுக காரர். அவர் வந்து தன்னோட பையனை கூட்டிட்டு போய் அப்போ வந்து பேரூரோட எம்எல்ஏ இருந்த கேபி ராஜ் கிட்ட வந்து, அண்ணா உங்களோட உதவிக்கு வந்து என்னோட பையனை வந்து உதவிக்கு வந்து வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அப்படி கேபி ராஜுவோட உதவியாளராக தான் வந்து அரசியல் களத்துக்கே வேலுமணி வந்து அடியெடுத்து வைக்கிறாரு. முதல்ல வந்து சின்ன சின்ன கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து வந்து வேலுமணி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி கட்சியில் பார்த்தோம்னா அந்த நகர இளைஞரணி, அந்த நகர துணை செயலாளர் அப்படின்னு நகர அளவுக்கான அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது வேலுமணிக்கு வந்து கொடுக்கப்படுது. அதிமுகவில் நம்ம பொதுவாக பார்த்தோம்னா அந்த கட்சியில இருந்து பொறுப்புகள் கொடுக்கிறது அப்படின்னா முதல்ல வந்து அந்த இளம்பெண்கள் பாசறை, அதற்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த எம்ஜிஆர் இளைஞரணி அப்படின்னு படிப்படியா பொறுப்பு போய் நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படின்னு போறது அப்படிங்கிறது தான் வழக்கமா வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் எஸ்பி வேலுமணியும் நகர இளைஞரணியில் முதல்ல வந்து பொறுப்புக்கு வராரு. அப்புறம் வந்து நகர துணை செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளுக்கு வந்து வர ஆரம்பிக்கிறாரு. அப்படியே 2001 இந்த காலகட்டத்தில் வந்து எஸ்பி வேலுமணிக்கு அதிமுகவோட அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த பாவே தாமோதரன் அவரோட அறிமுகம் அப்படிங்கிறதும் கிடைக்குது. அவரோட அறிமுகம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நகர அளவிலான பொறுப்பில் இருந்த எஸ்பி வேலுமணிக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இது போன்ற அந்த பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டுமல்ல, 2001 நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலையுமே அந்த குனியமுத்தூர் நகராட்சி நகர்மன்றத்தில் வந்து போட்டியிட்டு எஸ்பி வேலுமணி நகர்மன்ற தலைவராகவுமே வந்து ஆகுறாரு. தொடர்ச்சியா பார்த்தோம்னா அப்போது அதிமுகவில் வந்து ரொம்பவே செல்வாக்காகவும் அதிமுகவோட கோவை மாநகர் மாவட்ட செயலாளராகவும் இருந்த சேமா வேலுச்சாமி அவரோட அறிமுகம் அப்படிங்கிறதும் எஸ்பி வேலுமணிக்கு வந்து கிடைக்குது. அவரோட சிஷியன் மாதிரியே வந்து அரசியல் களத்தில் வந்து எஸ்பி வேலுமணி வந்து செயல்பட்டு இருக்காரு. 2006 சட்டமன்ற தேர்தல் வந்து அப்போ வந்து வருது. அந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே அவருக்கு நன்கு அறிமுகமான பாவே தாமோதரன் அவர் வந்து கோவையோட புறநகர் மாவட்ட செயலாளர், சேமா வேலுச்சாமி கோவை மாநகர மாவட்ட செயலாளர். 2 பேரோட ஆதரவுல வேலுமணிக்கு வந்து 2006 தேர்தலில் வந்து எம்எல்ஏ சீட் வந்து கிடைக்குது. ஏற்கனவே எம்எல்ஏ இருந்த எஸ்பி வேலுமணியோட அரசியல் அஸ்திவாரத்துக்கு வந்து விதை போட்ட கேபி ராஜுக்கு தான் முதல்ல ஒதுக்கப்படுது. உடனடியாக அந்த சீட் வந்து எஸ்பி வேலுமணிக்கு வந்து மாற்றி வந்து கொடுக்கப்படுது. 2006 அந்த தேர்தலில் வந்து எஸ்பி வேலுமணி வந்து வெற்றியும் பெறாரு. அப்போ அதிமுக எதிர்கட்சியாக இருந்ததுனால அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களோட அந்த அறிமுகம், அவரோட பார்வை அப்படிங்கிறதும் வேலுமணிக்கு வந்து கிடைக்குது. வேலுமணியோட அரசியல் வாழ்க்கையில் ரொம்பவே திருப்புமுனையாக அமைஞ்ச தேர்தல் அப்படின்னா நம்ம
2011 தேர்தலை வந்து நம்ம வந்து சொல்லலாம். தேமா வேலுச்சாமி அவர் வந்து வழக்கமா போட்டியிடுற அந்த சூலூர் தொகுதி வந்து அந்த தேர்தலில் தேமுதிகவுக்கு வந்து ஒதுக்கப்படுது. தேமுதிக அதிமுக கூட்டணி வந்து அமையுது. அதனால சூலூர் தொகுதி தேமுதிகவுக்கு வந்து கூட்டணிக்கு போயிடுது. அதனால சேமா வேலுச்சாமி வந்து போட்டியிடல. 2011 தொகுதி மறுசீரமைப்புல அந்த பொங்கலூர் தொகுதியுமே வந்து போயிடுது. அதனால தாமோதரனும் அந்த தேர்தலில் போட்டியிடல. அதே வேளையில 2011 தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட எஸ்பி வேலுமணி வெற்றியும் வந்து பெற்றுறாரு. கோவை மாவட்டத்துக்கு ஒருத்தர் வந்து அமைச்சராக்கணும். யார் ஆக்கலாம்? சேமா வேலுச்சாமி போட்டியிடல, தாமோதரன் போட்டியிடல. அதே வேளையில பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாரு. சமூக அடிப்படையில் அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறத விட எஸ்பி வேலுமணிக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சசிகலா குடும்பத்திலிருந்து ஜெயலலிதாட்ட வந்து சொல்லப்படுது. அந்த காலகட்டத்தில் சசிகலா குடும்ப உறுப்பினர் ராவணன் அவரோட ஆதரவும் வந்து வேலுமணிக்கு வந்து அதிகமாக இருக்கு. அப்படி அவர்களோட ஆதரவுல 2011 வேலுமணி வந்து அமைச்சரும் ஆகிறாரு. ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, யாரோட தயவால வேலுமணி வந்து அமைச்சர் ஆனாரோ அவர்கள் மீது ஜெயலலிதாவுக்கு இருந்த ஒரு கோபத்தில் சசிகலா குடும்பத்தையே வந்து ஜெயலலிதா வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் ராவணன் மூலமாக பெறப்பட்ட பதவி அப்படின்ற அடிப்படையில் அந்த பண விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களால் எஸ்பி வேலுமணி அவரோட அந்த அமைச்சர் பொறுப்பும் வந்து சில மாதங்கள்லேயே வந்து பறிக்கப்படுது. ஏறக்குறைய 2011 மேக்கு பிறகு இந்த அமைச்சர் பொறுப்பு வருது அப்படின்னா அந்த டிசம்பர் அந்த காலகட்டத்திலேயே வேலுமணியோட அமைச்சர் பதவி அப்படிங்கிறதும் வந்து பறி போயிடுது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வந்து அவர் வந்து கட்சி செயல்பாடுகள் அப்படின்னு ஒரு மாதிரி அமைதியாக தான் வந்து வேலுமணி வந்து இருக்காரு. அதற்கு பிறகு மீண்டும் சசிகலா ஃபேமிலி அவங்களோட ஆதரவோட அது வரைக்கும் வந்து மற்ற பொறுப்புகளில் இருந்த வேலுமணிக்கு வந்து முதன்முறையாக அந்த புறநகர் மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து கொடுக்கப்படுது. அது மட்டுமல்ல 2014 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கோவை நாடாளுமன்ற தொகுதியோட பொறுப்பாளராகவும் வந்து வேலுமணி வந்து நியமிக்கப்படுறாரு. வேலுமணியோட அரசியல் பயணத்தில் இந்த 2014 கோவை நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த காலகட்டத்தில் திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்து போட்டிடுறாங்க. மறுபுறம் பார்த்தோம்னா பாஜக, தேமுதிக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து இணைஞ்சு ஒரு அணியை வந்து போட்டிடுறாங்க. அதிமுக அந்த தேர்தலில் வந்து தனிச்சு வந்து போட்டிடுறாங்க. அப்போது அதிமுக ஆட்சியில் வந்து முதல்வராக இருந்த ஜெயலலிதா கிட்ட வந்து தேர்தலுக்கு முன்பாகவே வந்து நமக்கு வந்து தொகுதியோட நிலவரங்கள் வந்து எப்படி இருக்கு, எங்கெங்க வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் வந்து உளவுத்துறையின் மூலமா வந்து கொடுக்கப்படுது. அதுல வந்து கிட்டத்தட்ட 3 தொகுதிகள் வந்து நமக்கு வந்து ரொம்பவே கடுமையா இருக்கும் அப்படின்ற அந்த ரிப்போர்ட் வந்து உளவுத்துறை வந்து கொடுக்குறாங்க. அது தர்மபுரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் இந்த 3 தொகுதிகள் தான் வந்து ஜெயலலிதாவிடம் வந்து கொடுக்கப்படுது. அந்த வகையில் மறுபுறம் பார்த்தீங்கன்னா வேலுமணி கிட்ட வந்து அந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியோட பொறுப்பாளராக வேலுமணியையும் வந்து நியமிக்கிறாங்க. அந்த தேர்தலில் மிகவே கடுமையாக வந்து உழைச்சி தன்னோட வியூகங்களால் வந்து அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் வந்து அதிமுகவை வந்து வெற்றியும் வந்து வேலுமணி வந்து பெற வைக்கிறாரு. மறுபுறம் பார்த்தோம்னா ஏற்கனவே உளவுத்துறை சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் வந்து பாஜக அந்த கூட்டணி சார்பாக போட்டிக்கிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறாரு. தர்மபுரியில் வந்து அன்புமணி வந்து வெற்றி பெறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக. ஆனால் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த நிலையில் வந்து அந்த தொகுதியில் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வேலுமணி வந்து அதிமுக வேட்பாளரை வந்து வெற்றி பெற வைக்கிறாரு. இன்னும் ரொம்பவே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த தொகுதியில் அப்போ வந்து பாஜக சார்பில் போட்டியிட்டது. அதற்கு முன்பாக 2 முறை அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தற்போது இந்தியாவோட துணை ஜனாதிபதியாக இருக்கிற சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தான் போட்டியிட்டாரு. அதனால கண்டிப்பாக சிபி ராதாகிருஷ்ணன் தான் அந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. எல்லா தரவுகளுமே ரிப்போர்ட்டுமே அந்த காலகட்டத்தில் அப்படிதான் வந்தது. இன்னும் சொல்ல போனால் 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தொகுதியில் போட்டியிட்டு தேமுதிகவுமே வந்து ஒரு நல்ல வாக்குகளை வந்து வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் அந்த அளவுக்கான வாக்குகளையும் வாங்குறாங்க. தேமுதிகவும் அதே கூட்டணியில் தான் இருக்கு. பாஜகவுக்கு ஏற்கனவே செல்வாக்கு நிறைந்த ஒரு தொகுதியாகவும் கோயம்புத்தூர் இருக்கு. 2 முறை வெற்றி பெற்றவராகவும் சிபி ராதாகிருஷ்ணன் இருக்காரு அப்படின்னு கண்டிப்பா அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில நாகராஜன் அப்படிங்கிறவர் வந்து வேலுமணி வந்து வெற்றி பெற வைக்கிறாரு. இந்த தேர்தல் வியூகம், இந்த அவரோட வெற்றி அப்படிங்கிறது மீண்டுமே அவருக்கு வந்து இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது மே 14ஆம் தேதி வருது. அதற்கடுத்து ஒரு 2-3 நாட்கள்லேயே வந்து வேலுமணி வந்து மீண்டுமே வந்து அமைச்சராகவும் ஆக்கப்படுறாரு. அது மட்டுமல்ல, அப்போது அவருக்கு வந்து உள்ளாட்சி உள்ளிட்ட முக்கியமான பல துறைகளுக்கும் வந்து வேலுமணி வந்து அப்போது வந்து அமைச்சராகவும் நியமிக்கப்படுறாரு. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அவரோட கிராஃப் அப்படிங்கிறது பயங்கரமா உயர ஆரம்பிச்சிருந்தது. அதற்கு பிறகு 2016 தேர்தலையுமே வேலுமணி வந்து போட்டியிட்டு வெற்றியுமே பெற்றாரு. அந்த தேர்தலையுமே வந்து மீண்டுமே
ஏற்கனவே அவர் என்னென்ன துறைகளுக்கு வந்து அமைச்சராக இருந்தாரோ அதே துறைகள் மீண்டுமே வந்து வழங்கப்படுது. தொடர்ச்சியாக ஜெயலலிதா அவரோட மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவரோட அந்த அமைச்சரவையிலுமே அவர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அமைச்சராகவும் வந்து வேலுமணி வந்து இருக்காரு. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா 2021 தேர்தலில் வந்து தமிழ்நாடு அளவில் கிட்டத்தட்ட ஒரு 50 வேட்பாளர்கள் கிட்ட வந்து வேலுமணி கையை காய்ச்ச நபர்களுக்கு தான் வந்து சீட்டே கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் அப்போது வந்து அதிமுகவில் இருந்து குரல்கள் வர ஆரம்பிச்சது. ஆனால் வெளிப்படையாக நம்ம பார்த்தோம்னா கோவை மாவட்டத்தில் இருக்கிற 10 தொகுதி, திருப்பூர், நீலகிரி அப்படின்னு ஒரு 21 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக வேலுமணி வந்து நியமிக்கப்பட்டிருந்தாரு. தமிழ்நாடு முழுவதும் ஒரு ரிசல்ட் வந்துட்டு இருந்த நேரத்தில் வந்து கோவை மாவட்டத்தில் மட்டும் 10 தொகுதியுமே வந்து வேலுமணி வந்து வெற்றி பெற வைக்கிறாரு. இதே போல சேலத்தில் 9 தொகுதி, தர்மபுரியில் அப்படின்னு அதிமுக வந்து ஒரு கணிசமான வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட அந்த பக்கம்லாம் பாமகவுக்கும் வந்து நல்ல வாக்கு வங்கி இருக்கிறதையும் வந்து நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. அதே வேளையில் கணிசமான வாக்குகள் பாஜகவுக்கு இருந்தாலுமே கூட அதை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா ஜெயலலிதா காலத்தில் ஆட்சியை பிடிக்கும் போது இருந்த அளவை விட அதிகமான வெற்றியை வந்து அதிமுகவுக்கு வந்து அவர் வந்து பெற்றுத்தர்றாரு. அந்த அடிப்படையில் தான் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் கட்சியோட கொறடா, அதாவது சட்டமன்றத்துக்குள்ள அதிமுக உறுப்பினர்கள் அனுமதி வாங்கி யார்கிட்ட பேசணுமோ இல்லை என்ன விஷயங்கள் பேசணும் அப்படின்றத நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கிற அந்த கொறடா அப்படின்ற அந்த பதவி வந்து வேலுமணிக்கு வந்து கொடுக்கப்படுது. குறிப்பாக பார்த்தோம்னா 2021 தேர்தலை எடுத்துட்டோம்னா வால்பாறை தொகுதியில் பார்த்தோம்னா தமாகல வந்து கோவை தங்கம் அவர் வந்து சீட்டை வந்து எதிர்பார்க்கிறாரு. ஆனால் அவருக்கு சீட் கொடுக்கல. அவர் வந்து கோபத்தில் தமாகல இருந்து வெளியேறி எப்படியாவது தோற்கடிக்கிறேன் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு விமர்சனங்களை எல்லாம் வந்து அவர் தரப்பில் வந்து முன்வைக்கிறாரு. ஆனாலும் வால்பாறையில் வந்து அதிமுகவை சேர்ந்த அமுல் தான் வந்து வெற்றி பெறாரு. அது மட்டுமல்ல, கோவைக்குள்ள நம்ம பார்த்தோம்னா கூட அப்போது ரொம்பவே வந்து பிரபலமாக இருந்த கார்த்திகேய சேனாதிபதி தான் வந்து வேலுமணிக்கு எதிராக வேட்பாளரும் நிறுத்தப்படுறாரு. ஆனால் அவரையும் வெற்றி பெற்று வேலுமணி வந்து பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறாரு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் ஓவராலாக கோட்டையவே பிடிச்சிட்டாலும் கூட கோவையை பிடிக்க முடியல அப்படின்ற ஆதங்கத்தை ஆளுங்கட்சிக்கு வந்து ஏற்படுத்தினவராகவும் வந்து வேலுமணி வந்து இருக்காரு. அவரோட இந்த தேர்தல் வெற்றி, தேர்தல் வியூகங்கள் அப்படின்னு நம்ம பொதுவாக விசாரிக்கும் போது தொகுதியில் பார்த்தோன்னா அது வந்து ஒரு கல்யாணமோ ஒரு இறப்பு வீடாக இருக்கட்டும், பெரும்பாலும் வந்து அதில் வந்து போய் பங்கேற்றது அப்படின்றது வேலுமணியோட ஒரு பழக்கமாகவே இருக்குது. தான் நேரடியாக பங்கேற்க முடியலைன்னா கூட தன்னோட ஆதரவாளர்கள் கிட்ட இப்போ வந்து ஒரு 50 பத்திரிகை அப்படிங்கிறது மொத்தமாக வருது. ஒரு கல்யாணம் ஒரு நாளில் வந்து வருதுன்னா அதை வந்து பிரித்து தன்னோட ஆதரவாளர்களோட தொகுதியில் வந்து தன்னோட முகமாக பார்க்கப்படுற அடுத்தடுத்த நிர்வாகிகளை வந்து அந்த திருமணத்துக்கு அனுப்பி வைக்கிறது. அதே போல் துக்க நிகழ்வுக்கு வந்து அவங்க வீட்டில் போய் பங்கெடுக்க செய்கிறது. அந்த நேரத்தில் ஒரு 5000 10,000 அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற அந்த உதவிகளுக்கு வந்து பணம் கொடுக்கறது அப்படின்ற விஷயங்களை வந்து வேலுமணி வந்து தொடர்ச்சியாக கடைபிடிச்சிட்டு வர விஷயமா அவர்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்து தொகுதி மக்கள், கட்சி நிர்வாகிகள் வந்து பார்க்குறாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் பிறந்தநாள் தவிர மற்ற ஏதாவது ஒரு கட்சி நிகழ்வுகள் வந்தால் உடனடியாக வந்து தொகுதியில் இருக்கிற பெரும்பாலான நபர்களுக்கு வந்து இந்த பரிசு பொருட்கள் கொடுக்கறது அப்படின்ற ஒரு பழக்கத்தையுமே வந்து வேலுமணி வந்து வச்சிருக்காரு. நம்ம கடந்த நிகழ்ச்சியில் எப்படி செந்தில் பாலாஜி பார்த்தோமோ, தேர்தல் நேரத்தில் மட்டும் தேர்தல் வேலை செய்யாமல் எல்லா காலகட்டங்கள்லையுமே வந்து தொகுதியிலே இருக்கிறது. தொகுதியில் ஒரு சுக நிகழ்வோ துக்க நிகழ்வோ அது தொகுதியில் வந்து ஒரு பங்கேற்பாளராக இருக்கிறது. ஒரு திருவிழா நடந்தால் கூட அது வந்து ஒரு கோயிலில் நடக்கிற திருவிழாவோ, சர்ச்சில் நடக்கிறதோ, பள்ளிவாசலில் நடக்கிறதோ பெரும்பாலும் தான் போய் பங்கெடுக்கிறது அப்படின்ற விஷயங்களையும் வேலுமணி வந்து தொடர்ச்சியாக செய்துட்டு வர விஷயங்களையும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அதையும் வந்து நம்ம தாண்டி ஒரு சட்டங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிகாரிகளை வந்து கைக்குள்ள போட்டுக்கிறது, தன்னோட ஆட்களை அதிகாரிகளை மாற்றுவது அப்படின்றதும் வேலுமணிக்கு வந்து ரொம்பவே கைவந்த கலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெரும்பாலான அதிகாரிகள் வந்து அவரோட சிபாரிசுல அவரோட ஆதரவாளர்களாக உருவாக்கப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. இன்னும் வந்து நமக்கு புரிகிற வகையில் சொல்லணும்னா 2016 தேர்தலில் அதற்கு முன்பு அவரால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நபர் தான் வந்து அந்த தொண்டாமுத்தூர் தொகுதிக்கே வந்து பொறுப்பாளராகவும் தேர்தல் பொறுப்பாளராகவும் தேர்தல் அலுவலராகவும் வந்து இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களோட அந்த வண்டியிலேயே தேர்தல் அலுவலர் யார், தேர்தல் எல்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு பார்க்குற அந்த அலுவலர் அவங்களோட வண்டியிலே வந்து பணம் கொண்டு போய் மக்களிடம் வந்து சேர்க்கப்பட்டதா அப்படிங்கிற புகார்கள் கூட வர ஆரம்பித்தது. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட கோயம்புத்தூர் மாநகராட்சி அப்படின்றது பெருவாரியாக திமுக ஆதரவு கவுன்சிலர்களால் தான் வந்து நிரம்பியிருக்கு. மேயரும் கூட திமுகவை சேர்ந்தவர் தான் இருக்காங்க. ஆனால் அதே நிலையில் இன்று வரைக்கும் கூட அதிகாரிகளால் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் தொடங்கி அங்கே இருக்கிற அரசு அலுவலகங்கள், வருவாய் அலுவலகங்கள் அப்படின்னு பல்வேறு அரசு அலுவலகங்களில் தன்னோட
ஆதரவாளர்கள் தன்னோட சிபாரிசில் வந்தவங்களை வச்சுக்கிட்டு இன்றைக்குமே அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, தனக்கு வேண்டிய விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து தொகுதியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் வந்து இருக்கு. சமூக ரீதியான செல்வாக்கு அப்படிங்கிறதும் அவருக்கு வந்து அதிகமாக இருக்கு. சமூக ரீதியாக வந்து உதவி பண்ணுறது அப்படின்ற விஷயங்களும் அவருக்கு வந்து இருக்கு. அவருக்கு வந்து நம்ம ஆதரவாக நிற்கணும் அப்படின்னு சமூகம் சார்ந்த உதவிகளும் அவருக்கு வந்து கிடைக்குது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அவர்கிட்ட உதவிக்குன்னு அது ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி யாராவது போய் நின்றுட்டா அதற்கு எவ்வளவு செலவானாலும் மேக்சிமம் அதிகபட்சம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்காக போய் அந்த வேலையை செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறதும் வேலுமணிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். எல்லோருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பணத்தை வந்து இறக்குறது, தீவிரமாக எந்த விஷயமா இருந்தாலும் பணத்தின் மூலமாக அதை வந்து சாதிக்கிறது அப்படிங்கிறதும் வேலுமணியோட அந்த ஸ்டைலாகவும் வந்து இருக்குது. அதையும் தாண்டி ஒரு பகுதியில் வந்து திமுகவினர் அதிகமாக இருக்காங்க, திமுக வாக்குகள் வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த பகுதியிலிருந்து கொத்து கொத்தா நிர்வாகிகளை வந்து தங்கள் பக்கம் இழுக்கிறது, அவர்களில் எதனாச்சும் முக்கியமான ஆட்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படின்னா செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறதும் வேலுமணியோட அந்த வியூகங்களில் வந்து ஒரு விஷயமா வந்து இருக்கு. எப்போதும் உழைச்சிட்டே இருப்பாரு, எப்போதுமே வந்து தொடர்ச்சியாக வந்து களத்திலே நிற்பாரு, அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருப்பாரு அப்படிங்கிறது தான் அவரை சுற்றி இருப்பவர்கள் சொல்ற விஷயமாகவும் இருக்கு. பொதுவாக அரசியல் தலைவர்கள் வந்து ஏதாவது சினிமாவுக்கு ப்ரிவியூ ஷோவுக்கு வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு பொதுவாக தங்களுக்கான அந்த நேரங்கள் அப்படிங்கிறதையும் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதிலும் கூட ஒரு சினிமாவுக்கு போனால் 2.5 மணி நேரம் ஆயிடுமே, அவ்வளோ நேரம் நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் வேலுமணி வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வந்து வரும். எப்போதுமே வந்து தொகுதி கட்சி நிர்வாகிகள் மக்கள் அப்படின்னு இந்த ஒரு வேலைகளிலே வந்து அவர் வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறதும் அவரோட வெற்றிக்கு காரணமாக இருப்பதா அவரை சுற்றி இருப்பவர்களும் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக அரசியலை வந்து கவனிச்சுட்டு வரவங்களும் நமக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. கலெக்டர்ல தொடங்கி ஒரு சாதாரண ஒரு அரசு அலுவலகத்தில் பிஏ வரைக்குமே வந்து அவர்களை வந்து தன்னோட ஆதரவாளர்களாக மாற்றுறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து தன்னோட ஆதரவாளர்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு வேலுமணியோட ஒரு பழக்கமாகவே இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லையுமே தன்னோட ஸ்லீப்பர் செல்ஸ் அப்படிங்கிறவங்களே பொதுவாக அமமுகவோட பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தான் அதிமுகவில் வந்து என்னோட ஸ்லீப்பர் செல்ஸ் இருப்பாங்க அப்படின்ற அந்த கருத்தை வந்து தொடர்ச்சியாக முன் வச்சுட்டு வந்த விஷயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்லா இடங்கள்லையுமே இன்னும் உதாரணம் சொல்லணும்னா பத்திரிகை அலுவலகங்கள் வரைக்குமே கூட தன்னோட ஸ்லீப்பர் செல்ஸ் அங்கங்கே வச்சு அப்பப்போ அங்கே என்ன நடக்குது, தன்னை பற்றி என்ன விஷயங்கள் வருது அப்படின்ற அந்த டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுறது, அதற்கேற்ப அதற்கு முன்னாடியே அந்த நடவடிக்கைகளில் இறங்கிடுறது அப்படின்றதும் வேலுமணியோட ஒரு பழக்கமாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அதே போல் பொறுப்பில் இருக்கும்போது தன்னோட அதிகாரத்தை உச்சபட்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறதும் வேலுமணியோட ஒரு பழக்கமாக இருக்குது. வேலுமணியோட பர்சனல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவரோட தந்தை பழனிசாமி ஒரு மில் தொழிலாளியாக இருந்திருக்காரு. மயிலாத்தாள் பழனிசாமி அந்த தம்பதியோட 2வது மகன் தான் வந்து வேலுமணி. அன்பரசன் அப்படின்னு வேலுமணி அவருக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காரு, செந்தில்குமார் அப்படிங்கிற தம்பியுமே வந்து இருக்காரு. ஆரம்பத்தில் வந்து விவசாயம், அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா அந்த அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கான்ட்ராக்டு, நகர்மன்ற தலைவர் ஆனதற்கு பிறகும் கூட கான்ட்ராக்டுகளை எடுக்கிறது தான் அவரோட வேலையாக வந்து இருந்திருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா அவரோட மனைவி வித்யாதேவி, அதே போல் வந்து விகாஸ் சாரங்கி அப்படின்னு, விகாஸ்னு ஒரு பையனும் சாரங்கி அப்படின்னு ஒரு மகளும் வந்து அவருக்கு வந்து இருக்காங்க. தன்னோட இள வயதில் வந்து சினிமாவில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்து வந்திருக்காரு. சரியான வாய்ப்புகள் கிடைக்காததால சினிமா இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு தான் ஊருக்கு போய் அரசியல் இறங்கலாம் அப்படிங்கிற முடிவையும் வந்து எடுத்திருக்காரு. அவரோட தந்தை பழனிசாமி தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர், அதிமுக தொண்டராக இருந்திருக்காரு. அவர் வழியாக தான் அவருக்கு வந்து அதிமுகவில் ஒரு அறிமுகம். அதற்கப்புறம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அடுத்தடுத்து நகர்மன்ற தலைவர், எம்எல்ஏ, அமைச்சர் அப்படின்னு இன்னைக்கு அதிமுகவில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த ஒரு இடத்துல வந்து வேலுமணி இருக்காரு. தவிர சினிமா பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தற்போது அந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிதாக அவர் வந்து ஈடுபாடு காட்டுறதில்ல. சிறு வயதில் கிரிக்கெட்டுமே கூட நல்லா வந்து விளையாடுவார் வேலுமணி அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து அவருக்கு நெருக்கமான வட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எதற்குமே வந்து பெருசாக நேரம் ஒதுக்காமல் அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் தன்னோட முழு கவனத்தையும் வந்து செலுத்துறதாகவும் அவருக்கு நெருக்கமானவர்கள் வந்து சொல்கிறாங்க. 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி கண்டிப்பாக 2021 10 தொகுதியை மொத்தமாக அள்ளிய வேலுமணிக்கு மறுபுறம் 2022 நகர்ப்புற உள்ளாட்சியில் ஒட்டுமொத்த கோவை மாவட்டத்தில் இருக்க பெரும்பாலான இடங்களை
கிட்டத்தட்ட 90% அதிகமான இடங்களை கைப்பற்றிய செந்தில் பாலாஜிக்கும் இடையில கோவையில் வந்து ஒரு கடுமையான ஒரு யுத்தம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.